நேத்து நைட்டு திவ்யாக்கும் கமர்தீனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சாண்ட்ரா வந்து இந்த சைடு வந்து சிரிச்சிருப்பாங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு, இல்ல இவன் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் தப்பு தான். வாடி போடின்னு சொல்றது, காக்கா பாத்ரூம் போகும்ன்னு சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இதெல்லாம் அவன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருந்திருப்பாங்க. சொன்னது அதுக்கப்புறமா நைட் வந்து அவங்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிருக்கும். அந்த டிஸ்கஷன்ல வந்துட்டு சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட அந்த டிஸ்கஷனை சொல்றாங்க. இந்த மாதிரி கமர்தீன் இப்படிலாம் பேசிட்டா, இப்படிலாம் பேசினது வந்து கொஞ்சம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவ விடக்கூடாது திவ்யா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே பார்வதி சொல்றாங்க, அது திவ்யாவும் சும்மாவா இருந்தா, அவ வேணும்ட்டே வந்து ட்ரிகர் பண்ணா. அவ பேரையே சொல்லக்கூடாதா, அது அதை உடனே கேட்ட உடனே வந்து ட்ரிகர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. பார்வதி பேரை சொன்னா பார்வதி சும்மா விட்டுட்டு போவாங்களா? யார் பேரை சொன்னா யாரும் சும்மா விட்டுட்டு போவாங்க? ஆக்சுவலா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. திவ்யா பேசாம இருந்திருக்கலாம். பட் இந்த வீட்டில் யாரோட பேரை பற்றி பேசி அவங்க டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னால் சும்மா போகிறவங்க சரி அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்னு யார் போவாங்க? யாருமே போக மாட்டாங்க. அதை தான் திவ்யா வந்து கேட்டாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா அவனை அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா வந்துட்டு ஆமாம்மா அவள் எப்போவுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுவா. என்னையும் அந்த குப்பை தொட்டி மேட்டரில் நான் அந்த டஸ்ட்பினில் கவர் போடலைன்னு சொன்னேன்ல, அதில் வந்துட்டு என்னையும் அதுலேருந்து கோவத்தில் என்னை ட்ரிகர் பண்ண 2-3 தடவை ட்ரை பண்ணா, நான் அதுக்கு இடம் கொடுக்கல. எப்போவுமே அப்படி தான் ட்ரிகர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜன்னே சொல்லியிருக்காங்க, திவ்யாவை ட்ரிகர் பண்ணுறது ஈஸி. நீங்கள் எல்லாரும் திவ்யாவை தான் ட்ரிகர் பண்ணுறாங்களே தவிர திவ்யா யாரையும் ட்ரிகர் பண்ணல. திவ்யாவை இப்படி லேசாக ட்ரிகர் பண்ணிட்டா போதும், திவ்யா கத்துவாங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பேட் லைட் கொண்டு வரலாங்கிறது தான் இங்கே எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. திவ்யா போயிட்டு யாராவது சும்மா இருக்கிறவங்கள போட்டு சொரிஞ்சு வா அங்கே போய் நம்ம லேசாக ட்ரிகர் பண்ணி விடுவோம், இவன் கத்துவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு நிற்கிறவங்க வந்து கூலாக நிற்பாங்க, ஒரு மாதிரி சிரித்து அந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. திவ்யா வந்து கூலாக நிற்க மாட்டாங்க, அவங்களே பயங்கர பதட்டத்தில் நிற்பாங்க, உள்ள அழுதுட்டு நிற்பாங்க, கோவத்தில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற பிஹேவியர் வந்து ட்ரிகரிங் பிஹேவியர் கிடையாது, அது ஆல்ரெடி அவங்க ட்ரிகர் ஆகி கத்துறது. ஸோ இதை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் பார்வதிக்கு ஒரு குத்து, நீ பண்ணவே இல்லை பார்வதி ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கணும்னு, அதே மாதிரி தான் அவள் இப்போ ட்ரை பண்ணான்னொன்னே ஏய் நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கும் போது இன்றைக்கி சாண்ட்ரா குத்திருக்காங்க, இல்லைன்னா வந்து பார்வதி குத்துவாங்க. ஆமாம்மா நீ நல்லா போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிஸ்கஷனில் பார்வதி சாண்ட்ராவை சொன்னாங்க. இன்றைக்கி டிஸ்கஷனில் சாண்ட்ரா பார்வதி சொல்கிறாங்க. சாண்ட்ராவை அவ்வளோ ஈஸியாக ட்ரிகர் பண்ண முடியாது, ட்ரிகர் ஆகி கத்த மாட்டாங்க. சாண்ட்ராக்கு கத்தவும் தெரியும், அமைதியாக வந்து கண்ட்ரோல் பண்ணவும் தெரியும். பார்வதி வந்து ட்ரிகரும் பண்ணுவாங்க, ட்ரிகரும் ஆவாங்க. பட் இவங்க 2 பேரும் அவங்கள ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.